சீமான் என்ன சொல்றாருன்னா, பெரியாரை பத்தி இன்னும் பேச நிறைய இருக்கு, இன்னும் பேசியிருப்பேன், என்ன தொண்டை கட்டி இருந்துச்சு அதனால பேச முடியல அப்படின்னு சொல்றாரு. பேசுங்க, வேணா நாங்க மாத்திரை வேணா வாங்கி கொடுக்குறோம் உங்களுக்கு, டாக்டரோட ஃபீஸை வேணா உங்களுக்கு கொடுக்குறோம், இல்லைன்னா நாங்க மருத்துவரையே கூட நீங்க அனுப்பி வைக்கிறோம். பேசுங்க, உங்களால எவ்வளோ கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ அவ்வளோ பேசுங்க. ஏன்னா இப்ப நம்ம தெருவில் இருக்கக்கூடிய ஒரு நாய் நன்றி உள்ளது, அதுக்கு பிஸ்கெட் நம்ம ஒரு 2 முறை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ண நம்ம பின்னாடியே வாலாட்டிகிட்டே வரல. அது போல இப்ப இன்னைக்கு RSS பிஜேபியும் போடக்கூடிய அந்த துண்டுகளுக்கு ஆசைப்பட்டுதான் இவர் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. காலையில இருந்தா பெரியார், தூங்க போடும்போது பெரியார், இதையே ஸ்ரீராம ஜெயம் மாதிரி மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்கிறார். பெரியார் எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்பு. பேசுங்க பேசுங்க, நீங்க என்னதான் பேசினாலும் உங்களால வெற்றி பெறு வாய்ப்பே கிடையாது. நீங்க டெபாசிட் கூட வாங்காம இழந்திருக்கிறீங்க. பெரியாரை கடுமையாக மோசமாக கீழ்த்தரமாக விமர்சித்தால், பெரியார் எதிர்ப்பு என்கின்ற போர்வையில் RSS அடிமை வேலையை இங்கே செய்தால் அவர்களுக்கு இதுதான் கிடைக்கும்.